ஹாய்ங்க. இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் தான். அம்மா வந்து முட்டை போடணும்னு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் இன்னைக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பேக்கு எல்லாமே நான் வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நைட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். எல்லாம் எடுத்து வண்டியில் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் சேர்ந்து போகிறதுனா ஒரு பெரிய வேலைங்க. எல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்பி போகும்போது தான் ஆயிரும். ஃப்ரீயா இருக்கும். காசு வாங்கிட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவும் மதுரை தாண்டினதுக்கப்புறம் டீ கடையில் இருந்து எல்லாம் டீ சாப்பிட்டோம். வண்டி ஓட்டிகிட்டே இருக்கனால ரொம்ப லாங் ட்ராவல் ஆகும், ஓட்ட முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். விடியக்காலம் ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எழுந்திரிச்சிட்டு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி போகிறதோ ஜாலியாக தான் அங்கே இருக்கோம். திருச்செந்தூர் வந்துட்டோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருச்செந்தூர் வந்தேன். இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கு. அப்போயெல்லாம் வந்து வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது, கோவிலுக்கு முன்னாடி தான் நிறுத்தணும். இப்போ வந்து அதுக்கு கார் பார்க்கிங்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மயிலெலாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வர்றப்போ எல்லாம் கட்டிகிட்டு இருந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா என்ன இப்படிலாம் இருக்குது, பாத்ரூம் நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கே கொஞ்சம் திருச்செந்தூரில் அதையாம் தெரியல. நாங்கள் எப்பயும் போல் வண்டி முன்னாடி கொண்டு போயிட்டோம். அப்புறம் அவங்க அங்கெல்லாம் இல்லைங்க, இந்த சைடு தான் போகணுன்ட்டாங்க. ஆர்ச் வழியில் வரணுங்க. முன்னாடி ஆர்ச் இருக்கும், அந்த வழியில் வந்தோம்னா கார் பார்க்கிங்க்குலாம் இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த சைடு எல்லாம் நடந்து போகிறாங்க. வர்றதும் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ நிறையாவே வந்து திருச்செந்தூரில் வந்து வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லணுங்க. அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து மொட்டை போடணும்னு அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஏதோ தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து அது கரெக்டான டைம் தான். அது ஃபேமிலியோடு சேர்ந்து போகணுன்னு சொல்லங்காட்டிக்கும் அவங்க சென்னையில் இருக்காங்க தங்கச்சி வீடு, நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் கடை வச்சுருக்கனால எல்லாம் கரெக்டாக ஒத்து வரணும். சேர்ந்து போகுதுங்கிறது அவ்வளோ சாமானிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு டைம் ஒத்து வரணும், அப்போ தான் முடியும். அவங்களுக்கும் மொட்டை போடுறதுக்கு அம்மாவுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. இந்த தடவை எல்லோரும் சேர்ந்து போவோம் காட்டிக்கும். கோயிலுக்கு முன்னாடி ரொம்பவே எல்லாமே நீட்டாக வேலை செஞ்சுருந்தாங்க. பாத்ரூமில் இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பரவாயில்லன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஜகஜன்னு இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. எதை நான் போனேன் தேவானையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். அங்கே போய் தேவானையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சைடு கிளம்பணும். இந்த சைடு வந்து முடி எடுக்கிறதுக்கு தனியாக மண்டபம் கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அன்னதானத்துக்கும் தனியாக வந்து மண்டபம் கட்டியிருக்காங்க. நிறைய வித்தியாசம். ரொம்ப வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களும் வந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியும். நானும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போயே எனக்கே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனி மண்டபம் கட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம போகிற இடம் வந்து முடி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். இது இந்த மண்டபம் தான் அது. உள்ளே வந்து முடி எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையாக உட்காந்து அன்னதான மண்டபம் முன்னாடி எதுவும் இருக்குது. அந்த ஃபுல்லாக நீ கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. மாசி திருவிழா நடந்துட்டு இருந்தனால கடைசி நாளுங்கனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இதிலிருந்து நம்ம அந்த சைடு உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா முடி எடுக்கிற இடம் வருது. அங்கே முடி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. 100 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க முன்னே நம்ம டோக்கன் எடுத்தாலும் ஃப்ரீ தான். ஆனால் மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 ரூபா காசு வாங்கிக்கிறாங்க. அங்கேயே குளிக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூமில். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடலில் குளிச்சுட்டு கூட அங்கே போய்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் வருது, உப்பு தண்ணி இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக வெளியே கடலில் குளிச்சுட்டு வந்து கூட குளிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தொலைவ தேவையில்லை. நம்ம அங்கே போய் கூட குளிச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுத்தமாக நல்ல தண்ணி தான் வருதுங்க.
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்டபம் நிறையா கட்டியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பாட்டு பட்டுட்டோம். மழை வேற வந்துருச்சு. படுக்கிறதுக்கே இடமே இல்லை. எல்லா பக்கம் வேலை நடந்துட்டுருக்கு. காருக்குள்ளேயே படுத்திருந்தோம். பாத்ரூம் வசதியும் இல்லை. ரொம்பவே சிரமப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இடம் கட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாக மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க. வேலையெல்லாம் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. 1 வருஷத்துலேயே நிறைய மாற்றம் இருக்குது. அப்படியே எடுத்துட்டு கடலில் குளிக்க போயிட்டோம். ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. கடலில் நீட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தோம்னா அப்பப்போ பார்த்தா தண்ணி உள்வாங்கினதெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லை. தண்ணி எடுத்து நாங்கள் போனப்போ ஃபுல்லாக இருந்துச்சுங்க. குளிக்கிறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஆழமாக இல்லை. நல்லா சூப்பர். கொஞ்சம் ஒரு 3 நேரம் தனியாக கடலில் குளிச்சிருப்போம். நல்லா இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கிணறு முன்னாடியே இருக்குது. என்ட்ரன்ஸில் லைனில் நின்று போகிறாங்க. போய் உள்ளுக்குள்ளே இறங்கி ஒவ்வொருத்தரும் தண்ணி ஊற்றிட்டு வெளியே வராங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்படி புதுசு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா கொஞ்சம் அடையாளம் தெரியும். நாங்கள் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லா அம்மாவுக்கு முடியெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டம் பயங்கரமாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் வீடியோவில் அங்கே எடுக்கலை. நாங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க அம்மாலாம் போய் அன்னதானத்தில் சாப்பிட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா சாமியை பார்த்து திருப்தியாக கும்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் இந்த வழியில் போனோம்னா ஃபுல்லாக கடை வீதியெல்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ஹோட்டல் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் தாராளமாக அங்கே சாப்பிட்லாம். சாப்பாடும் நல்லா தான் இருக்குது. எல்லா பக்கமும் அன்னதானத்தில் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.